அழகு மலரும் சரி, அழகு மதியும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் இருக்காங்க. ஒருத்தரோட கஷ்டத்த பார்த்தா, ஒருத்தர் தாங்க முடியாத அளவுக்கு அக்கா, தங்கச்சி மாதிரி இப்போ ஒண்ணா இருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளா வர ஆரம்பிக்க போகுது. ஆனா, நம்ம அழகு மலர் எப்பவும் அழகுமதிய விட்டு கொடுக்கவும் போறது கிடையாது. அழகுமதியும் அழகுமலர விட்டு கொடுக்கவும் போறது கிடையாது. ஏன்னா, எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், ஒருத்தரோட சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் நம்ம அழகுமதி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவங்க. யார் மேல தப்பு இருக்கு, தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறவும் செய்வாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அழகு மலரும் பாக்யராஜும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தா, அழகு மலர் ஏற்கனவே தன்னோட பிறந்த நாளுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜு கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால பாக்யராஜும் அழகு மலர் ஆசைப்பட்ட மாதிரியே பிறந்த நாளுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம பாக்யராஜுக்கு வந்த சோதனையே பெருசு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வட்டிக்காரன் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்றது தான் பாக்யராஜுக்கு இருந்ததுலே பெரிய வருத்தம். எப்படியோ ட்ரை பண்ணி அழகு மலரை சந்தோஷப்படுத்திட்டாரு. அழகு மலர்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது, எப்படி இருந்தாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் முயற்சி பண்ணாலும் நம்ம அழகு மலர் சும்மா இருப்பாங்களா? 6 வருஷம் வாழ்ந்துருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க? அதனால பாக்யராஜ் கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாக்யராஜ், என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே மலரே, ஒன்றுமே இல்லை, ரேவதி தான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு பாக்யராஜ், உங்களோட 6 வருஷம் வாழ்ந்துருக்கேன், உண்மையை சொல்லுங்கள், எதுவும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதை கேட்குறா அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம அழகு மலர் கேட்குறாங்க, உங்கள் பைக்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அழகு மலர் கேட்க, அதான் சொன்னேனே மலர், வாட்டர் வாஷ்க்கு பைக்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு திரும்பவும் அதே பொய்யை சொல்கிறாரு பாக்யராஜ். இருந்தாலும் நம்ம அழகு மலர், இங்கே பாருங்கள் பாக்யராஜ், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வாட்டர் வாஷ் கொடுத்ததை இப்போ வரைக்கும் வாங்காமல் இருக்கவும் மாட்டீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் எதுவும் பண பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் பாக்யராஜ் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் அழகு மலர், நம்ம ரேவதி குழந்தைகளுக்கு காது குத்தணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுல, அதுக்கு நான் கடனை வாங்கினேன்ல, அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வட்டிக்காரன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யராஜ் மலர்கிட்ட சொல்ல, மலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் பாக்யராஜ், நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த பண பிரச்சனை மட்டும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கே, நம்ம வாழ்க்கையில் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோமே, இதுக்கு என்னைக்கு தான் தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப செலவையும் நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் ஒருத்தரே எல்லாத்தையும் பார்க்கணுன்னா என்ன பாக்யராஜ், என்னைக்கு தான் நம்மளுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலரும் பாக்யராஜிட்ட கேட்க, பாக்யராஜ் அதெல்லாம் விடுமலர், எல்லாத்தையும் சமாளிச்சலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. ஆனால் மலர் கேட்குறதும் உண்மைதான். பாவம் நம்ம பாக்யராஜ் மூத்த பையனாக பிறந்தது தான் தப்போ என்னமோ இவ்வளோ நாளும் இப்பயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இந்த ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியை உறுத்தலை போல். ஆனால் வாய்க்கிலேயே வக்கனையாக பேச தான் செய்கிறாங்க. தன்னோட பையன் எப்படி இருக்கான், எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான்னு கூட தெரியாமல் நல்லா நேரத்துக்கு சாப்பிட திங்க இந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர்த்து, சுரேஷ் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், சுரேஷும் இந்த வீட்டு செலவில் பாதி பங்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்போ தான் 2 பேரும் ஈக்குவலாக குடும்பத்தை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இதே கிடையாமல் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் ராகவனும் ராஜலட்சுமியும் இருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சா நம்ம அழகுமதி தான் மாற்ற போகிறாங்க. இந்த இடத்துல எதிர்த்தும் கேள்வி கேட்க போகிறாங்க. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் நம்ம சுரேஷ் கொஞ்சமாவது மாற்றம் அடையலாம். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க ராகவனும் ராஜலட்சுமியும் அப்படின்றதாங்க நீ வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரியும். பாக்யராஜுக்கிட்ட இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் கொடுத்து விட்றாங்க. போய் வட்டியை கட்டிட்டு கண்டிப்பாக பைக்கை எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா பைக் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளுக்குன்னு இருக்கிறது இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ஏற்கனவே அழகு மலருக்குன்னு சொல்லி கொடுத்த காசை அப்படியே வச்சுருந்து கொடுத்துறாங்க. சரி வாங்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுனா, போய் மலரு வா மலரு இங்கே பாரு, இந்த மாதிரி அழகு மலரை பாக்யராஜ் கூப்பிட, என்னங்க இவன் வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் சொல்ல, இங்கே வா மலரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு பாக்யராஜ். எதுக்குன்னு பார்த்தா அழகு மலர் சொன்ன மாதிரியே பாக்யராஜ் வட்டியை கட்டிட்டு வண்டியும் திரும்பவும் வாங்கிட்டு வந்துட்டாரு. இதை சொல்கிறதுக்கு, இதை கூப்பிட்டு காமிக்கிறதுக்கு தான் அழகு மலராக கூப்பிட்றாரு. அப்போ தான் நம்ம அழகு மலர்கிட்ட ஏன் என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ தான் வராங்க அழகுமதி பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான்,
இல்லை மதி, இவர் வட்டிக்கு காசு வாங்கியிருந்தாரு, வட்டி கட்டலைன்னு சொல்லிட்டு இவர் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா, நேற்று என் பிறந்த நாளுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னதுக்காக பைக் எங்கன்னு கேட்கும்போது வாட்டர் வாஷ் பண்ண கொடுத்துருக்கேனே சொல்லி பொய் சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையை சொன்னால் வாட்டர் வாஷ் பண்ணவே இவர் பைக்கு கொடுக்கவே கிடையாது. ஏன்னா வட்டிக்காரன்ட்ட வட்டி கட்டாமல் இருந்ததுனால தான் பைக் எடுத்துகிட்டு போயிட்டான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. இன்றைக்கி தான் என்கிட்ட சொன்னார். இப்போ வட்டிக்கு கட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாராம். அதை காமிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்றாரு மதி அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சொல்கிறேன். அப்போ மதி ஷாக்காகிறாங்க. என்னது, வட்டிக்கு காசு வாங்கினாரா? அப்போ எதுக்கு வட்டிக்கு காசு வாங்கினாரு, என்ன எங்கே வாங்கினாரு, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க. அப்போ தான் அழகுமலை சொல்கிறாங்க, ரேவதி குழந்தைகளுக்கு காது குத்து வைக்கும்போது அதுக்காக செய்முறை செய்யணும்ல, அதுக்காக தான் வட்டிக்கு வாங்கினாருன்னு சொல்ல. அப்போ ஏன் சுரேஷ் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, இல்லை மதி, சுரேஷும் பண்ணா, ஆனால் என்ன, சுரேஷை விட இவர் தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாரு. தங்க காதுக்கு தோடு, ரெண்டாவது செயின், இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுல அதிக செலவு வந்துருச்சு. அதனால வேறு வழி இல்லாமல் இப்போ கடன் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலை சொல்ல. அப்போ மதி கேட்குறாங்க, ஏங்க அவர் என்ன பண்ணார், தாம்பூலத்துக்கும் இதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணாருன்னா நகையிலே இவர் பாதி பங்கு எடுத்துக்கிறோம்ல, ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட மதி கேட்குறாங்க. அப்போ நம்ம பாக்கியா சொல்கிறாங்க, விடுப்பா, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, யாருக்கு செஞ்சுருக்கேன், என்னோடய தங்கச்சி பிள்ளைக்கு தானே செஞ்சுருக்கேன், இந்த கஷ்டம்லாம் உனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சொல்கிறாங்க பாக்யராஜ். இதை கேட்டதுமே மதிக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. அப்போ சுரேஷ் இவ்வளோ நாள் வேலை பார்த்த சம்பளத்தை என்ன பண்ணார், ஒரு அண்ணனாக இருந்து தன்னோட அண்ணன் குடும்பத்தை எவ்வளோ தூரம் தூக்கி நிமித்தணுமோ அந்த இது கூட பண்ணாமல் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க போல். எல்லாத்துக்கும் காரணம் சுரேஷ் மட்டும் கிடையாது, இந்த ராகவன் மற்றும் ராஜலட்சுமி அப்படின்ற விஷயம் நம்ம அழகுமதிக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால் அழகுமதிக்கு கோபம் வந்தது மட்டும் இல்லாமல், அக்கா கொஞ்சம் உள்ளே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எங்கே மதி கூட்டிகிட்டு போகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி மலரும் கேட்க, வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது தான் ராகவனும் ராஜலட்சுமியும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அழகுமதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இவ்வளோ தூரம் வம்படியாக பிடிச்சி இழுத்துட்டு வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிகிட்ட கேட்க. அப்போ தான் ராஜலட்சுமி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மதி இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஆடுறீங்களே தவிர்த்து வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க ராஜலட்சுமி மற்றும் ராகவனை. அப்போ ராகவனுக்கு கோவருது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ என்னத்த கண்ட அப்படின்னு சொல்லிட்டு மதிட்ட ராகவன் கேட்க, ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை, கொஞ்சமாவது பெத்த பிள்ளைகளை பற்றின ஏதாவது அக்கறை இருக்கா, என்ன குடும்பத்தில் நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் வச்சதான் சட்டம் இப்படித்தான் இருக்கணும்னு மட்டும் ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுறீங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு யார் யார் கஷ்டப்படுறான்னு கூட பார்க்காத அளவுக்கு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ராஜலட்சுமி, அப்படி யார் கஷ்டப்படுறா, இங்கே எல்லாரும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்க, யார் நல்லா இருக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் மகன் சுரேஷ் நல்லா இருக்காரு, அதை தவிர்த்து வேறு யாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்க, உங்கள் பிள்ளை மூத்த பிள்ளை பாக்யராஜ் பொண்டாட்டியான அழகு மலரும் நல்லாவே இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க. அப்போ தான் மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எல்லா செய்முறையிலையும் சரி வீட்டு செலவும் சரி யார் பாக்யராஜ் ஒருத்தர் தான் செய்யணும்னு அவர் தலையிலே கட்டிடுறீங்க. அவர் உழைக்கிற காசை எவ்வளோ தான் அவர் கொட்டுவார். அப்போது உங்கள் மகன் சுரேஷும் வேலைக்கு போகிறாரு, நீயும் உன்னோட காசை பாதி பங்கு செய்யணும் வைக்கணும்னு ஒரு பெரியவங்களாக இருந்து சுரேஷுக்கு புத்திமதி சொல்லணுமே தவிர்த்து எனக்குனேன்னு ஒருத்தாள் தலையிலே எல்லாத்தையும் போட்டால் அவர் எவ்வளோ தான் தாங்குவார். இன்றைக்கி அவர் கடன்பட்டு இன்றைக்கி வண்டியை வட்டிக்காரன் தூக்கிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி அவமானப்பட்டு நிற்கிறானா, இதுக்கெல்லாம் காரணம் யார், நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி மற்றும் ராகவனை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அழகுமதி. இதை கேட்டதுமே ராஜலட்சுமி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏண்டா பாக்யராஜ் என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ ஆமாம்மா உண்மைதான், என்னோட பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டலை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ தான் மீட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல. என்னது, வட்டிக்காரன்ட்ட வட்டிக்கு வாங்கிட்டு அவன் வட்டி கட்டலைன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானா, என்னடா கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. இங்கே பாருங்கள், அவர் கதையெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்ல. அப்போ தான் சுரேஷ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் மகன் வந்துட்டாரு, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல. அப்போ என்ன கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே என்னடானா
என்னாச்சு, ஏன் இவ்வளோ கூட்டம் போட்டுட்ருக்கீங்க, என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்டுட்டு வர. அப்போ ராஜலட்சுமி ராகவனும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. ராகவன் அப்போ தான், இல்லைடா சுரேஷ், நீ வாங்குகிற சம்பளத்தெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கேள்வி கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவு மற்ற எல்லா செலவையும் உன் அண்ணன் ஒருத்தனாக இருந்து கஷ்டப்பட்டு பார்க்குறானா, அவன் இப்போ கடனாளியாக இருக்கா, எல்லாத்துக்கும் காரணமே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி சொல்கிறா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க, நான் இல்லாததை சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். அப்போ தான் சுரேஷை பார்த்து திரும்பி பேசுகிறாங்க. ஏங்க, கொஞ்சமாவது நீங்கள் ஒரு நியாயப்படி பேசுங்க. நீங்கள் போலீஸ் வேலையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக செலவு பண்ணியிருக்கீங்களா, இல்லை காசு கொடுத்துருக்கீங்களா, இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ சுரேஷ் அமைதியாகவே இருக்கார். இன்றைக்கி உங்கள் அண்ணையே வீட்டை பார்க்குறேன், குடும்பத்தை பார்க்குறேன், எல்லாத்துக்கும் நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடனில் உட்காந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்த போகிறாங்க நம்ம அழகுமதி. இதனால் இனி மனம் திறந்து வர நம்ம சுரேஷ் இனி பாக்யராஜ் வாழ்க்கையில் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் வீட்டில் சம்பளத்தை கொடுத்து கண்டிப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வருவாரா? இல்லை, இவ எவ்வளோ தூரம் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்ததே இவ தான் காரணம். காசு பாதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னன்ட்ட சேமிப்பே இல்லாமல் காலியாக்குறது இவ தான் சொல்லிட்டு கோவப்பட போகிறாரா சுரேஷ் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.